கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மேஷ ராசிக்கு உண்டு. சோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் உயர் பதவிக்கு போறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள், தடைகள், தாமதங்கள், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். பட் இப்ப நீங்க தைரியமா எடுத்து வைப்பீங்க. ஏன்னா ராசி அதிபதி ராசியிலே இருக்காரு இல்லையா? எத்து வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் நீங்க இப்போ இந்த மாசம் கிளம்ப போறீங்க. சோ மேஷம் அருமையாக இருக்க போது, பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. 4ஆம் இடத்துக்கு வந்தாலே வீடு சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே விலக போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோக பயிற்சியாக மாறும். சனி 12ல இருக்கிறார். குரு பார்வை பெறப்போகுது. இப்பவே குரு சனி பார்வை அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியை வளர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சனி அங்க இருக்கும் பொழுது சுப விரயத்தை கொடுப்பார். குரு பார்வை விரயம் பண்ணாம இருக்காது. சனி பகவான் வந்து அங்க இருக்கிறது விரயம் பண்றதுக்கு தான். குரு பார்க்கும் பொழுது ஒரு சுப விரயமாக உங்க குடும்பத்துல நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இந்த வருடங்களே இருக்கு. சோ இப்ப பாத்துட்டீங்கன்னா அதற்குள்ளான பண வரவுகள் எல்லாமே வரப்போகுது. கொஞ்சம் வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க. மணி ஃப்ளோ சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு வருடம் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதுவும் இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது இருக்கு. மேஷ ராசிக்கு இந்த மாதமும் அடுத்த மாதமும் பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். அதே போல இந்த மாதத்தில் வரக்கூடிய பணம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கும் சீக்கிரமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. விபரீத ராஜயோகம் எல்லாமே மேஷ ராசிக்கு உண்டு.